அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். காலை நேர ராஜ உணவு. இதை வந்து ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ராஜ உணவு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 0 மைதா அப்படிங்கிற ஒரு ஹெல்த்தியான ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகேடோ எடுத்துருக்கிறேன். இந்த அவகேடோ வந்து இந்த காம்பு பகுதி லைட்டாக நகர்த்தி விட்டு பார்க்கும்போது நகர்ந்துச்சுன்னா அது பழுத்திருக்கு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவகேடோ இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பட்டர் ஃப்ரூட் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? சாஸ், சீஸ், மயோ இதெல்லாம் அன்ஹெல்த்தி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான பட்டர் ஃப்ரூட் எடுத்து நம்ம க்ரீமியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் கூட. ஏன் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது இல்லையா? அருமையாக வந்துருச்சு. இதை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகு, அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவகேடோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு துளியோன்னு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் சாரம் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவகேடோ எடுத்து வச்சுருந்த அதே பவுல்லே நான் எடுத்துக்கிட்டேன். இதே மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். பூண்டு, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். காரம் குறைவாக இருக்கும் இந்த மிளகாயில், அதனால் மல்லி இலை, புதினா, அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழச்சாறும் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்தது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள், எல்லாமே க்ரீன் கலராக இருக்குது. அவகேடோ, மல்லி இலை சட்னி, வெள்ளரிக்காய் எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் கூட. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறதில்ல, இதை அப்படியே கட் பண்ணி உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சிட போகிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது டோஸ்ட் பண்ணிட்டோம்னா அன்ஹெல்த்தியாகிடும். அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எப்படிலாம் ஹெல்த்தியாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதனால் இது ஒரு சைடு அவகேடோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடு மல்லி இலை சட்னியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எந்த காய்கள்லாம் குக் பண்ணாமல் நம்மளால் சாப்பிட முடியுமோ அப்படியே அந்த காய்கள்லாம் நம்ம இந்த ப்ரெட்டில் வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். எங்கிட்ட வெள்ளரிக்காய் எப்போவுமே இருக்கும், தினம் ஒரு வெள்ளரிக்காய் நான் எடுத்துக்குவேன். அதனால் வெள்ளரிக்காவை நான் கட் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ராஜா உணவு அதாங்க இது. இது ஒன்று சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லாகிடும். அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பட்டர் ஃப்ரூட் ப்ரெட்டோட ஒரு ஸ்வீட் கார்னும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப்போட இந்த பட்டர் ஃப்ரூட்டு ப்ரெட்டும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு கடி ஒரு குடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி செம்மையாக இருந்தது, செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. காலை நேர ராஜ உணவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.